Hey guys, this is Silamram and welcome back to my channel Let's Fit 2. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல டேவிட் ட்ரோத் எழுதின 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போறோம். டேவிட் ட்ரோத் வந்து இந்த போம் 9 கோல்டு மெடல்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஒலிம்பிக் ஈவென்ட் நடந்த ஒரு ஹார்ட் வார்மிங் அண்ட் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த போம் 9 கோல்டு மெடல்ஸ் எதை எம்பசிஸ் பண்ணுது அப்படின்னா, வேல்யூ ஆஃப் எம்பதி, சப்போர்ட் அண்ட் ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன். ஸோ இதுதான் எம்பசிஸ் பண்ணுது. ஆக்சுவலி 1976ல ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல ஒரு ரேஸ் நடந்துச்சு. ஸோ அந்த ரேஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த போமோ வந்து டேவிட் ட்ரோத் எழுதிருக்காங்க. நம்ம இப்போ டீடைலா டேவிட் ட்ரோத் இந்த போம்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ இந்த போம் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. ஸோ அந்த மீட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நிறைய ஆத்லீட்ஸ் அஸ் வெல் அஸ் அதை பாக்குறதுக்கு நிறைய ஆடியன்ஸ், அதாவது நிறைய பார்வையாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த போம் வந்து டேவிட் ட்ரோத் பிகின் பண்றாரு. இந்த போம்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபியூ லைன்ஸ்ல வந்து டேவிட் ட்ரோத் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய ஆத்லீட்ஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது நிறைய மாசங்கள் நிறைய வாரங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையவே ப்ராக்டிஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்போர்ட் மீட்ல கலந்துக்க வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல். ஸோ இந்த 3 மெடலை ஏதாவது ஒரு மெடல் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே ரிகரஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த மீட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் இந்த போம் பிகின் பண்றாரு. இப்போ அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்தோட அட்மாஸ்பியர் தான் டிஸ்கிரைப் பண்றாரு டேவிட் ட்ரோத். ஸோ அதாவது இந்த ஈவென்ட் நடக்கிறனால நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து இந்த ஆத்லீட்ஸ் எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்றதுக்கும் நிறைய சீரப் பண்றதுக்கும் வந்து ஒரே இடத்துல ஒண்ணு கூட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா, ஓல்ட் ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஸோ இந்த ஃபீல்ட சுத்தி நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பெக்டேட்டர்ஸும் அவங்கவுங்க கண்ட்ரியை அவங்கவுங்க பிடிச்ச ஆத்லீட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த பிளேஸ் சுத்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டேவிட் ட்ரோத் சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு ஸ்பெக்டேட்டருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ற ஆத்லீட் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லி டேவிட் ட்ரோத் கிளியரா சொல்றாரு. அண்ட் இப்போ இவனாரா எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஃபைனல் ஈவெண்ட் ஆஃப் த டே தான் நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா 100 மீட்டர் ரேஸ். ஸோ இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஆத்லீட்ஸோட நேம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அந்த 9 ரன்னர்ஸ், அதாவது அந்த 9 யங் ரன்னர்ஸ் வந்து அந்த ஸ்டார்டிங் லைன் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அவங்க ரொம்பவே ஃபோக்கஸ்டா ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு சொல்றாரு. அதாவது அந்த கன் சவுண்டுக்காக, அந்த பிஸ்டல் எக்ஸ்ப்ளோட் ஆகிற சவுண்டுக்காக ரொம்பவே ஃபோக்கஸ்டா வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த கன் சவுண்ட் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, இட் சிம்பலைசஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த ரேஸ். அண்ட் இப்போ இந்த கன் எக்ஸ்ப்ளோர் ஆனோன்னா அந்த ரேஸ் பிகின் ஆகுது. ஸோ அந்த ரேஸ் பிகின் ஆனோன்னா எல்லா அத்லீட்ஸுமே ரொம்பவே ஸ்பீடா ஓடுறாங்க அவங்களோட இலக்கை நோக்கி. அண்ட் அவங்க ரொம்பவே ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குரூப் ஆஃப் 9 ஆத்லீட்ஸ்ல இருக்க யங்கஸ்ட் ஆத்லீட் வந்து கால் தடுக்கி கீழே விழுறாரு. அண்ட் அப்படி கால் தடுக்கி கீழே விழுந்து அவர் வந்து ரொம்பவே விரக்தியோடையும் வேதனையோட ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. எதனால அப்படின்னா, இவனால் கஷ்டப்பட்டு அவர் வச்சிருந்த ஹோப் அண்ட் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு செகண்ட், வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆகுது. ஸோ எல்லாமே ஷட்டர் ஆகுது அப்படிங்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. அண்ட் இது ஒரு நார்மலான ஸ்போர்ட் மீட்டா இருந்தா மற்ற ஆத்லீட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அவங்களோட இலக்கை நோக்கி ஓடிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலி இவர் கீழே விழுந்தாலுமே கூட அந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்க மீதி இருக்க 8 ஆத்லீட்ஸும் கூட அந்த ரேஸை தான் கண்டினியூ பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சடனா நிக்கிறாங்க. திரும்பி வந்து இந்த கீழே விழுந்த ஆத்லீட் வந்து எழுப்பி விடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா அவரை பொறுமையா லிஃப்ட் பண்ணி அவரோட ஓன் ஃபீட்ல நிக்க வைக்கிறாங்க. இந்த ஆக்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, என்னதான் நம்மளோட ஆப்போனண்டா இருந்தாலும் நம்மளோட காம்படிட்டரா இருந்தாலும் நம்ம கிட்ட கம்பேஷன் அப்படிங்கிற குவாலிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாம உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா வெளிப்படுத்துது. அப்படின்னா அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்த 9 ஆத்லீட்ஸுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே நிறைய ட்ரெயின் பண்ணி தான் அவங்க வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா அதெல்லாமே வந்து ஒரு ஆத்லீட்காக விட்டு கொடுத்து எல்லாருமே இப்போ வந்து அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ ஒரு மனிதாபிமானமான ஒரு ஆக்ட் வந்து பண்றாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்க இமேஜ் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த கீழே உள்ள ஆத்லீட்டா மற்ற ஆத்லீட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தூக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ரேஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜோட தான் முடியுது. அதாவது இந்த ரேஸ் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண 9 ஆத்லீட்டும் ஒவ்வொருத்தரும் மற்றவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்னா சேர்ந்து அந்த பினிஷிங் லைன் நோக்கி நடந்து வராங்க. ஸோ அப்படி இந்த ரேஸ் வந்து முடியுது. இந்த 9 ஆத்லீட்ஸ் வந்து அவங்களோட பினிஷிங் லைனை நோக்கி நடந்து வரும்போது அங்க இருக்க ஒரு பேனர் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா, ஸ்பெஷல் ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த வார்த்தை வந்து கரெக்டா, ரொம்பவே கரெக்டா வந்து அந்த நிகழ்ச்சியோட சாராம்சத்தை எடுத்துக்காட்டுன்னு சொல்லி போய் சொல்றாரு. அண்ட் இந்த சென்டென்ஸ் ஸ்பெஷல் ஒலிம்பிக்கும் அண்ட் அந்த ஈவெண்ட் நடந்த விஷயமும் ஒன்னோட ஒன்னு சொல்லி போய் சொல்றாரு. இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்த எல்லா ஆத்லீட்டுமே வந்து அந்த கோல்டு மெடலை எய்ம் பண்ணி தான் வந்தாங்க. ஆனா கூட வந்து ஒரு ஆத்லீட் ஸ்டம்பிள் ஆகி கீழே விழும்போது அந்த கோல்டு மெடலே எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்களோட யூனிட்டி அண்ட் கைண்ட்னஸை வந்து எக்ஸிபிட் பண்ணனால அதை அப்ரிஷியேட் பண்ற விதமா இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண 9 ஆத்லீட்ஸ்க்கும் கோல்டு மெடல் வந்து அவார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த போம் எப்படி கன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்த 9 ஆத்லீட்ஸும் எல்லாருமே அவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்னா வந்து ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்றாங்க. ஸோ இவங்க கிராஸ் பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே இவங்க வந்து சியர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகாம எல்லா ஸ்பெக்டேட்டர்ஸும் வந்து இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆத்லீட்ஸ் வந்து சியர் பண்றாங்க. அண்ட் போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இமேஜ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் கைண்ட்னஸ் வந்து நம்ம வந்து நார்மலான வார்த்தைகளால விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அண்ட் இந்த 9 athletes உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா அவங்களோட கம்பாஷனும் அவங்களோட மியூச்சுவல் சப்போர்ட்னு சொல்லி தான் இந்த போம் வந்து கன்க்ளூட் பண்றாங்க டேவிட் ராத். அண்ட் இந்த போமோட மெயின் தீம் என்ன அப்படின்னா ஸ்போர்ட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் மெடல். ஸோ வந்து ஒரு மெடலுக்காக விளையாடுறது மட்டும் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே தெளிவாக வந்து போர்ட்ரே பண்ணது இந்த போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், டேவிட் ராத்தோட இந்த போம் 9 கோல்ட் மெடல்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த போமோட டீடைல்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். This is Chittu signing off from Let with Chittu. Take care. Bye.